புன்னகையில் வணக்கம் சொல்ல நான் வாய்ப்பு எடுத்துக்கல. ஆனால் இப்போ ரொம்ப புன்னகையோட வணக்கம் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா நம்ம அமிச்ச 10 முத்துவாமா, அந்த முத்துல ஒத்த கையெழுத்து கூட போடாம வச்சிருக்கியே, என்ன காரணம்னு கேட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. வழக்கம் போல ரவி இழுன்னு ஜவ்வு மாதிரி இழுத்துருக்கிறாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, சரி கையெழுத்து தான் போட மாட்டேங்கிற, பணத்தையெல்லாம் வாங்கிட்டேல, சம்பளத்தையெல்லாம் வாங்கிட்டேல, கிளம்பு பா அப்படின்னு சொல்லிவிட்டுச்சு. அனைத்து மசோதாக்களையும் சுப்ரீம் கோர்ட்டே சட்டமாக்கிடுச்சுங்க. இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கிடைச்ச வெற்றி நினைக்கிறீங்க? நோ 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 நோ, நெவர் 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 நெவர். இதுதான் கேரளாவுக்கு கிடைச்ச வெற்றி, கர்நாடகாவுக்கு கிடைச்ச வெற்றி, தெலுங்கானாக்கு கிடைச்ச வெற்றி, பஞ்சாப்க்கு கிடைச்ச வெற்றி, வெஸ்ட் பெங்காலுக்கு கிடைச்ச வெற்றி. அவ்வளோதாங்க. வேற ஏதாவது ஸ்டேட்னா விட்டுருந்தேன்னா கமெண்ட்ல பண்ணிருங்க. இவங்க எல்லாத்துக்குமே கிடைச்ச வெற்றி. அப்புறம் ஏன் மிச்ச மாநிலத்தை விட்டுட்ட அப்படின்னு கேக்குறீங்களா? மிச்ச மாநிலங்கள் மசோதாவே போடாது. அந்த அரசுகளுக்கு மாநில மக்கள் மேல என்ன அக்கறை? பிஜேபிக்கு என்ன அக்கறை இருக்கோ அதே அக்கறை தான் இவங்களுக்கு இருக்கும். இப்படி 2 அக்கறையும் சேர்ந்து 3வது அக்கறையான ஆளுநர்கிட்ட என்னத்த போய் பேசிட்டு போறாங்க? ஏன்னா மக்கள் நல அரசு தான் மக்கள் நலனுக்கான சட்டங்களை ஏற்ற தெரியும். மக்கள் விரோத அரசு, உதாரணத்துக்கு பிஜேபி வேணா எடுத்துக்குவோம். பெட்ரோல் டீசல் விலைய 2 ரூபா கூட்டியிருக்காங்க. ஹலோ, அதுல நமக்கு எந்த பாதிப்பும் இல்லையாமா? எவ்வளவு ஹாப்பியான நியூஸ். இந்த வரி இழப்பை எண்ணெய் நிறுவனமே ஏத்துக்குமாமா. பாத்துக்கங்க, நம்ம ஒன்றிய அரசு எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட இருந்து 2 ரூபாயை பிடுங்குகிறது. பிடுங்கி மக்களுக்காக செலவு செய்யும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பண்ணாலும் பண்ணும், நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த 2 ரூபா வாங்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பெட்ரோல் டீசல் விலை 2 ரூபா குறைஞ்சிருக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம கிட்ட இருந்து 2 ரூபா வாங்கல, எண்ணெய் நிறுவனங்களுக்கிட்ட இருந்து 2 ரூபா வாங்கிக்குதாமா. அவ்வளவுதாங்க. இப்படியெல்லாம் சட்டம் போட்டா அந்த மாநில ஆளுநர்கள் எதையும் கவலைப்பட மாட்டாங்க. கையெழுத்து நிமிஷத்துல ஒரு 10-20 கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏதோ டென்னிஸ் ஆடிட்டு வந்த பிளேயர் மாதிரி ஆட்டோகிராஃபா படி தள்ளிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆளுநருக்கு நம்ம கொடுத்த 10ல் கையெழுத்து போடுறதுக்கு தான் எங்கேயோ பயங்கரமா வலிச்சிருக்கு. இந்த 10ல் முத்து எது தெரியுமா? அந்த 10மே முத்து தான். இருந்தாலும் சிப்பிக்குள் முத்து ஒன்று இருக்கு தெரியுமா? இனிமே நம்ம பல்கலைக்கழகங்களோட வேந்தராக நம்ம முதல்வரே இருப்பாராம். எம்புடு சிறப்பு வாய்ந்தது. இல்லைனா நம்ம வேந்தரும் துணை வேந்தரும் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வாத்தியாரங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, உங்களுக்கெல்லாம் சரியா பாடம் எடுக்க தெரியல, தலை ஃபுல்லா மொட்டை அடிச்சு ஒரு 4-5 முடியை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு 4-5 பேர்த்த வர சொல்றேன். அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க எப்படியெல்லாம் நீங்க பாடத்திட்டங்களை எடுத்துக்க வேணும், நடத்தணும்னு. அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, அந்த கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, அந்த மந்திரம் தான் எங்களுக்கு தான் கட்டுப்பட்டது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எங்களுக்கு கீழே மந்திரம், மந்திரத்துக்கு கீழே கடவுள், கடவுளுக்கு கீழே தான் நீங்கள்லாம் சமமா உட்கார்ந்துருந்து எங்களுக்கெல்லாம் நீங்க நல்லது மட்டும் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அருமையான சிலபஸை பல்கலைக்கழகங்கள்ல வச்சிருப்பாங்க. அதை இன்னும் புரியுற மாதிரி எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? தச்சர் மரமறுப்பர், அவரே செருப்பு தைப்பார், இவரே இந்த வேலையை செய்வார், அவரே அந்த வேலையை செய்வார், ஆனா இவ ரொம்ப நல்லவர் இப்படிங்கிற பாடத்திட்டத்தை இவங்க சீக்கிரமா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கான ஆப்பத்தான் வச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி தமிழ்நாடை விட்டு விடைபெற்று போற நம்ம ஆளுநருக்கு குட் பை சொல்லிடுவோம். அதுவும் புன்னகையோடையே சொல்லுங்க. நீங்களும் புன்னகையோடையே இருங்க. நன்றி, வணக்கம்.